மனோ, இப்ப நீ வந்து பியானோ வாசிச்சு காட்டு. நீ எப்படி வாசிக்கிற நான் பாக்குறேன். வா. வாசி. ரோஷினி, சொல்லுங்க. வினீத், நான் இங்க இருக்கேன். உங்க கிளாஸ் முடிஞ்சதா? கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் உடனே கிளப்புக்கு போகணும். என்னோட ப்ரோக்ராம் இருக்காங்க. அட, உங்க கிளப் தானே, பொறுமையா போங்க. அது என்னோட கிளப், அதனால தான் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். என்னோட ப்ரோக்ராம் பார்க்க நீயும் வாயேன். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. சரி, உங்ககிட்ட சரளா ஆண்டியை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. நம்ம வீட்டோட கீஸ் அவங்க கிட்ட இருக்கா? ஆமா, அது என்னோட எமர்ஜென்சிக்காக அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா வினீத், இதுக்கு முன்னாடி தனியா இருந்தீங்க, இப்ப நானும் உங்க கூட இருக்கல. சோ என்ன எமர்ஜென்சி? நம்ம வீட்டோட கீஸ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஆனா திடீர்னு நீ நானும் வெளியில லாக் ஆயிட்டோம்னா? ரோஷினி, நீ கவலையே படாத. அந்த ஆன்ட்டி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம வீட்டு சாவி அவங்க கிட்ட இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. என்ன? சரி, நீ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? தேங்க்யூ. ரோஷினி, இந்த பெல்ட்டோட பக்கில் இது யார் பெல்ட்? என்னோடது இல்லையே. இது உங்களது தான். எந்த? இல்ல இல்ல, இது ஏன் பெல்ட் இல்லையே. வினீத், என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட் இது. சாரி. தேங்க்யூ. சரி, இந்த பெல்ட் இப்போ இங்கேயே இருக்கட்டும். நான் போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்குறேன். சரி, இது இங்கேயே இருக்கட்டும். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பாய் ரோஷினி. பாய். ஐ லவ் யூ. வாங்க. I love you too. அந்த கண்ணு தெரியாதவனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அது வந்து நான் போன்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். சமைக்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே, இப்போ நம்ம கிளப்புக்கு தானே போகிறோம்? இல்லை புஷ்கர், நீ இனிமே வீட்டிலே இரு. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோண்ணே. ரோஷினிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? நீ ஒரு கேப் ஒன்று புக் பண்ண. சரிண்ணே.
புஷ்கர் நீ எப்படி இங்க இந்த கேஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சா? இதை வினித் அண்ணன் தான் கொடுத்தாரு. வெளியில் பெல்லு வேலை செய்யல. அவர் இன்னிலேருந்து ஆஃபீஸ் வேலையை பார்க்க வேண்டாம், வீட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டாரு. இங்கேயே இருக்க சொன்னார். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதுக்கு தான். சரி ஓகே, அப்படின்னா மேல போய் க்ளீன் பண்ணு. சரிங்க மேடம். ரோஷினி, உன் புருஷன் என்ன பைத்தியமா? வேற எவன்கிட்டயும் வீட்டு சபையை கொடுத்து அனுப்பியிருக்கான். நான் என்ன நினைச்சேன்னா உன் புருஷன் கண்ணு தெரியாதவன், அவனுக்கு எதுவும் தெரியாது, ஜாலியா இருக்கலான்னு. ஆனா இங்க ஒரே நாள்ல பல தடவை நான் கர்ட்டனுக்கு பின்னாடி பதுங்கி இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் சோஃபாக்கு கிளையும். கொஞ்சம் பொறுமையா பேசுறியா? இன்னும் நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஆண்டி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட மெடிசன் இருக்கான்னு கேட்க வந்தேன். இருக்குமா, நீங்க உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ரோஷினி மேம் நீங்களா? ஹாய் மோனு. ஹாய். நீங்க இங்க? ஆமா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அட என்ன மோனு, உன்னோட கேப் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீ பியானோ வாசிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோயேன், வினித்தை விட நல்லா வாசிப்பேன்னு எனக்கு தோணுது. ரியலி? எஸ். தேங்க் யூ. இங்க பாருமா, இந்த மாத்திரை ஓகேவான பாரு. இது தலைவலிக்கான மாத்திரை தான். இத போட்டதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சரிங்க ஆண்டி. தேங்க் யூ ஆண்டி. பை மோனு. பை. ரோஷினி, 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 ஏன் அழற ரோஷினி? என்னாச்சு? ஏய், நீ ஏன் அழற? என்ன? நீங்க என்கிட்ட அந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தீங்கல்ல, அத நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடு. நீதான் எங்கேயாவது இங்க கை தவறி வச்சிருப்ப, போய் தேடி பாரு. இல்ல வினீத், நான் அதை ரொம்ப பாதுகாப்பா அலமாரியில தான் வச்சேன். சரி ஷெல்ஃப்ல தான் இருக்கும், வா தேடி போய் பார்க்கலாம் வா. இல்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புஷ்கர் தான் இன்னைக்கு க்ளீன் பண்றதுக்கு இங்க வந்தான். அவன் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. புஷ்கரா? இல்ல இல்ல ரோஷினி, அவன்லாம் தேடி இருக்க மாட்டான். இத்தனை வருஷமா அவன் தான் என் ஆபீஸ் விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எந்த தப்புமே பண்ணதில்ல ரோஷினி. இது வரைக்கும் பண்ணலனா என்ன, இதுக்கப்புறமும் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லல. நான் தான் சொல்றேன்ல, என் நெக்லஸ் அவன் தான் எடுத்துட்டு போனான். வாங்க என் கூட வாங்கல. ஏய் வாங்கன்றல. புஷ்கர் அண்ணா, வினித் அண்ணா. மேடம் நீங்க எப்படிங்க? அல்மாரி ஓபன் பண்ண. ஏன்? ஓஹோ, எதுக்கா? மேடம் நீங்க எதுக்காக என்னுடைய திங்ஸ்லாம் செக் பண்றீங்க? என்னாச்சு மேடம்? எதுக்காக பாத்துட்டு இருக்கான்னு இப்பவே உனக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க வினீத், நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவன் தான் இத திருடி இருக்கான். வினித் அண்ணா, அந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. திருடுறத திருடிட்டு இப்ப பொய்யா சொல்லிட்டு இருக்க? அண்ணே, நான் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் நம்புங்க. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. உன்னுடைய பொருள்லாம் எடுத்துக்கிட்டு மரியாதையா இங்க இருந்து வெளியில போடா, இல்லன்னா இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அண்ணா, வெளியில போடா. வாங்க வினீத். வாங்க. நான் உங்ககிட்ட சொன்னல, அவன் தான் திருடி இருக்கான். அவன் இதை எப்படி பண்ணிருப்பான் என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷமா என்னென்ன பண்ணிட்டு இருந்தானோ தெரியல. என்னால நம்பவே முடியல. புஷ்கர் இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் நீங்க கண் பார்வை இல்லாததால உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் யூஸ் பண்ணிக்க முடியாது. தேங்க்யூ. ஐம் ரியலி சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல வினீத். வாங்க வாங்க வாங்க. உங்க கண்ணாடி என்கிட்ட கொடுங்க.
இத படிங்க. இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க, இத மறந்துருங்க. தூங்குங்க. ஒரு விஷயம் சொல்லவா? நீ என்னை விட சூப்பர் ஆக்டிங் பண்ற. அது காதல்ல இப்படி எல்லாம் நடிக்கிறதுல தப்பே இல்லையே. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிடலாமா?